ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே இவங்க கொல்லை கிளம்புனாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பழையது எடுத்து வச்சுருந்தேன். பழையது எடுத்து வச்சுட்டு நேற்று வச்சுருந்த கொண்டக்கடலை குழம்பு இருந்துச்சா, அதையும் எடுத்து தொட்டுக்காக்க வச்சுட்டேன். அப்புறம் காலையில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சாணி குப்பை அள்ளுறது, பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறதுன்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு மதிய சமையலுக்கு தண்டிக்கீரை வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் பருப்பையும் தூக்கிட்டு வெளியே அடுப்பில் வச்சுட்டேங்க. அடுப்பில் சாப்பாடையும் கொடியில் பருப்பையும் போட்டு விட்டேன். சரி, சாப்பாடு வெந்துட்டுருக்குற அந்த கேப்பில் போய் மாடை ஓட்டிகிட்டு வந்துடலாம், வெயில் தாங்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாடை ஓட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தாக்கா சாப்பாடு கரெக்டாக வெந்துருந்துச்சு. வெந்துட்டு அதையும் வடித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் கொடியில் உள்ள தூக்கி அடுப்பில் போட்டுட்டு கொடியில் நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு வைக்கலான்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுங்களுக்கு போய் அப்புறம் அரிசி வாங்கிட்டு கொடியிலையும் அரிசி போட்டு விட்டேங்க. அரிசியை போட்டுவிட்டு பருப்பு வந்துடுச்சு. அப்புறம் கீரை அள்ளி போட்டுவிட்டு குழம்பு வச்சுட்டு முடிச்சுட்டேங்க. கீரையை போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் போய் முட்டை தொக்கு செய்யணுங்க. முட்டை தொக்கு செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பயிர் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். சீக்கிரம் வெந்துடும்ல, அதனால சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அப்புறம் பால்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் பால் வாங்கி வச்சுட்டு கோழிங்கெல்லாம் வெயிட்டிங்கில் நின்னாங்க. இன்னைக்கு இவங்க கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. நமக்கு எப்போயுமே கையில் தான் தீனி வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தீனியை தனியாக போட்டுட்டு அந்த பயிரில் பணியாரம் செஞ்சுருந்தேங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.